அந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த 9வது மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த 8 மாதம் உங்களை எப்படி ஒரு அற்புதமாய் நடத்தினாரோ அதே போல் இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துவதற்கு ஒரு வழிநடத்துதல் தேவைப்படுகிறது இல்லைங்களா? ஒரு பெரியருடைய ஆலோசனை தேவைப்படுது, கர்த்தருடைய ஆலோசனை தேவைப்படுது. நம்மளை நடத்தணும், ஒரு ஆசீர்வாதமான வழியில் நடத்தணும், நம்மளை கண்டித்து உணர்த்து நடத்தணும்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். பல சமயங்களிலே ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலிருந்து நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். சில இடங்களுக்கு போகும்போதே கர்த்தர் சொல்லுவார், மகனே இந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு உங்ககிட்ட பேசுவார். அதை மீறி நம்ம போனோம்னா அடி வாங்கின்னு தான் வருவோம். நம்ம இருதயத்தில் நம்ம உணர முடியும். சில இடத்துக்கு கர்த்தர் நம்மளை போக சொல்லுவார். நானும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஆண்டவர் நாளைக்கு போகிறவன் விட்டுனா அன்றைக்கி போய் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் போய் பெற்றுக்கொள்ளுவாங்க. நாளைக்கு அப்படின்றது கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா இப்போ சொன்னார்னா அது இப்பயே செய்யணும். அல்லேலூயா. நாளைக்குன்னும் போது தாமதப்படும் பொழுது அது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிற ஒரு சூழ்நிலை. அதனால் நமக்கான ஒரு நிறைவு, கர்த்தர் எதை நம்மக்கிட்ட பேசுகிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில் உடனே அதை செயல்படுத்தக்கூடிய நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷருடைய தலையீடுகள் இல்லாமல் எந்த மனிதர்கள் நம்ம நடத்தக்கூடாது. நம்மளை யார் நடத்தணும்? கர்த்தர் நடத்தணும். நித்தமும் உங்களை நடத்துவார். அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் யார் வேணால் உங்களை நடத்தலாம், ஆனால் அவங்க ஓரளவுக்கு தான் நடத்த முடியும். முடியாத சூழ்நிலை உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, நித்தமும் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவார்னா, மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். மகா வறட்சியான, எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படுகிறதோ, எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் ஏற்படுகிறதோ, மகா வறட்சி ஏற்படுகிறதோ, எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இனிமே யாராலும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைமை வருகிறதோ, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வறட்சியான சூழ்நிலையில், வெறுமையான சூழ்நிலையில், என் வாழ்க்கையில் வனாந்தரமான சூழ்நிலையில் எல்லாராலும் தவித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில தான் கர்த்தர் என்னை நடத்துகிறதை என்னால் பார்க்க முடியும். ஆண்டவர் பலரை வேதத்தில் அற்புதமாய் நடத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தன்னுடைய குடும்பத்தை விட்டு, அவருடைய தாய் தகப்பனை விட்டு நீ வெளியே வானார். ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார், ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றினார். ஆகாரை கொண்டு போய் பெயர்செபா வனாந்தரத்தில் விடப்பட்டார்கள். ஆனால் ஆகார் அந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கும் பொழுது, கணவரால் கூட நான் கைவிடப்பட்டு விட்டேனே, என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி பெயர்செபா வனாந்திரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, எங்கே ஆபிரகாம் அவங்களை விட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் கரம் பிடித்தார். அன்னிலிருந்து அவங்கள அவர் நடத்துறதுக்கு ஆரம்பித்தார். ஆபிரகாம் நடத்தும் போது கூட அவங்க அவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை. என்னைக்கு கர்த்தர் நடத்த ஆரம்பித்தாரோ அன்னைக்கு இஸ்மவேல் சந்ததியும் ஆகாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் பல ஆண்டு காலங்களாக எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே என்கிற மனிதன் எழும்பி அந்த மக்களை விடுதலை பயணத்தில் நடத்துகிறார். நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். அவரை கர்த்தர் நடத்தினார். பஞ்சத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் உணவில்லாமல் வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு நன்மையும் கண்டு கொள்ளாமல் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் நேசித்ததுனால அவங்களை விடுதலையாக்கி அவர்களை அற்புதமான வழியில் கர்த்தர் நடத்தினார். அவர்களையெல்லாம் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதத்தில் எல்லா நிலைமைகளில் தாவீது தன்னுடைய பெற்றோரால் உடன் பிறந்தவரால் கைவிடப்பட்டு ஒரு காட்டில் கொண்டு போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிங்கம் புலியெல்லாம் வருது, கரடியெல்லாம் வருது, அது எல்லாவற்றிலும் இருந்து
இந்த தாவீதை கர்த்தர் நடத்தினார். சிங்க கெபியில் போடும் பொழுது தானியேலை கர்த்தர் நடத்தினார். அக்கினி ஜுவாலையில் போடும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோட கூட கர்த்தர் இருந்து அவர்களை நடத்தினார். இவர்களை எல்லாம் நடத்தியது உண்மை என்றால் கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் உங்களை, உங்கள் குடும்பங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு புதிய ஏற்பாட்டில் இரட்சகராக இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். வரும் பொழுது அவருடைய முதலாவது அற்புதத்தை அவர் துவங்குகிற இடம் எங்கே தெரியுமா? ஒரு திருமண இல்லத்தில் தான் அது துவங்குகிறது. அங்கு கர்த்தர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மக்கள் அந்த அந்த திருமணம் நடத்துகிறவங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. திடீர்னு சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஹோட்டலில் எங்கே 100 பேர் 200 பேருக்கு ஒரே நேரத்தில் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? கிடைக்காது. திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறார்கள் அவருடைய தாயார். சொன்னார், நீங்கள் சொல்கிறதுனால எல்லாம் செய்ய முடியாது, பிதாவினுடைய சித்தத்தை தான் நான் செய்வேன். அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண பிறகு குறைவுபட்டுட்டு என்ன பண்ணுறது, இந்த மக்கள் எப்படி, இந்த குடும்பம் வெக்கப்பட்டு போயிடக்கூடாதே, நம்ம இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறோமே, நம்ம இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நம்ம அந்த குடும்பம் வெக்கப்பட்டு போகக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் இருந்தாருன்னா அந்த இடத்துல குறைவு கிடையாது. குறைவே ஏற்பட்டாலும் அந்த மாதிரி கல்யாணத்தை நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, எங்கே நல்ல திராட்சை ரசம் எங்கே வச்சுருந்தீங்க இவ்வளோ நேரமாக மறைச்சி. எல்லாரும் ஃபஸ்ட்டு பந்தியில் வெறும் கறியாக போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குஸ்கா போடுவாங்க. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் லெக் பீஸாகவே போட்டுன்னு இருக்கிறீங்களேங்க. அது மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல ரசம் முதல்ல கொடுத்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. வெறும் தண்ணீர் தான், ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணீர் தான். அவருடைய கரம் பட்ட உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக மாறிச்சு. அவர் உங்களை நடத்துகிறார் என்றால் அவருடைய கரம் உன் குடும்பத்தின் மேலே உன் மீது பட்டா, உன்னை அவர் தொட்டார்னா நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கை ஒரு சுவை உள்ளதாய் மாறும். கர்த்தரை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் சுகமடைந்தார்கள். கர்த்தர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களும் சுகமடைஞ்சாங்க. அவர் வழி நடத்துதல். அவர் என்னை நடத்துகிறார்னா நித்தமும் என்னை நடத்துவார். அவர் சுகமாக்கணுங்கெல்லாம் யார் தெரியுமா? தேடி தேடி போய் சுகப்படுத்தினார். 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், கர்த்தர் தேடி சென்று அந்த மகள், அவங்க விசுவாசம், தொட்டா நான் சுகமாகுவேன் நடத்துறாரு பாருங்க. தொட்ட உடனே சுகமானாங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு. குருடர்களை பார்வடை செய்கிறாரு. முடவர்களை நடக்க செய்கிறாரு. 38 வருஷங்களாய் பெதஸ்தா குலகத்து அருகே படுத்து கொண்டிருக்கிற மனிதன் ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறார் என்றால், பல ஆண்டு காலமாய் உன் வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், பல ஆண்டு காலமாய் உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த 8 மாதம் உன் வாழ்க்கையில் அது சரி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் 9வது மாதத்தில் நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்றால், உன்னை தேடி வந்து பெதஸ்தா குளத்தின் அருகே வந்த ஆண்டவர் இன்றைக்கு உன் அருகே வருவார். ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்து 38 வருஷம் ஆண்டவரை நான் அந்த இடத்துல படுத்திருக்கிறேன், எனக்கு முன்பதாய் வேற யாராவது முந்திக் கொள்ளுகிறார்கள். அவ்வளோ பலவீனப்பட்டிருக்கு, அவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்போ நடத்துகிறார்? மகா வறட்சியான, சாதாரண வறட்சி இல்லை. என்ன வறட்சி? மகா வறட்சின்னா பஞ்சம், அரிசி கூட கிடைக்காது, பைபிள் கூட எதுவுமே இல்லாத சூழ்நிலையில், என்னுடைய பசியில், என்னுடைய மரணத்தில் கர்த்தர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் இந்த அதிகாலை நேரத்தில் கேட்குறேன், மரணத்தின் வாசலை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க? மரணத்தின் வாசலை நானும் பார்த்துருக்கிறேன். செத்து போயிருப்பனா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கர்த்தர் ஜீவனோடு நிறுத்தியிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் ஜீவனை கொடுத்ததால் நான் உயிர் வாழ்கிறேன். அவர் ஜீவனை கொடுத்ததால் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள். அவர் நித்தமும் நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களில், எதுவுமே இல்லாத சூழ்நிலை, வெறுமையான நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில், ஒன்றுமே தெரியலப்பா, எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, எந்த வழியும் தெரியல, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது, எங்கே போனாலும் வழிகள் அடைக்கப்பட்டிருக்குது, எங்கே போனாலும் எதுவும் பிறக்க மாட்டுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை இந்த உலகத்தில்? நான் ஒரு அன்லக்கி, ஒரு ராசி இல்லாதவளாக பிறந்துட்டேன், ஒரு ராசி இல்லாதவனா பிறந்துட்டேன், நான் போகிற இடங்கள்ல எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, எதுவுமே வாய்க்க மாட்டுது அப்படின்னா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, உங்களை கர்த்தர் மட்டும்தான் நடத்த முடியும்.
எந்த மனுஷன் நீங்கள் தேடி ஓடுற இடங்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்குதா, நீங்கள் போகிற இடங்களெல்லாம் வழிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குதா, நீங்கள் கேட்குறவங்களாம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அப்போது 100% 100% உன் வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும் உன்னை நடத்தணும்னு நினைக்கிறார். அவருக்கு நீ ஒப்பு கொடுத்துரு. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தார். ஒரு 4 வழி நடத்தல ஒரு 5 நிமிடம் மிகவும் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, சுயத்தினால் வழிநடத்தப்படுகிறவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சுயத்தினால் வழிநடத்துதல். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய சுய புத்தியின் மேல் நம் சாயாதபடிக்கு, என் எண்ணம் போல தான் நான் வாழ்வேன், நான் எண்ணம் போல நான் நினைக்கிறது தான் நான் பண்ணுவேன். நம்ம நிறைய நேரத்தில் இந்த பஞ்சு டைலாக்லாம் ஞாபகம் வந்துது. நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், நான் இதை கேட்டால் சரிதான். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நீ ஒரு டிசிஷன் எடுக்காத, நீ ஒரு முடிவு பண்ணாத. நீங்கள் நடத்துறீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, சுய புத்தியின் மேல் சாயாமல், உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யாமல், அவருடைய சித்தத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது, அவருடைய வழியை உணர்ந்து நீங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நடத்துவார். சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய வழியின் முடிவு எங்கே தெரியுமா போய் நிற்கும்? யாரிடத்திலும் பேசாமல், யாரிடத்திலும் கேட்காம, நம்மளா ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்மளா ஒரு வழியில் நடந்துட்டு இருக்கிறோம், தனி வழியில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னா, பிரச்சனை போய் முற்று சந்தில் தான் நிற்கணும். ஆமாவா இல்லையா? எதுவுமே வேணாம், எனக்கு யாருமே வேணாம், யாரும் எதுவும் பண்ண தேவை, நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு பேர் தானே அது சுய புத்தி. 4 பேர் தேவை, அவர்கிட்ட பேசணும், பழகணும். கர்த்தர் நமக்கு எது கொடுத்துருக்கிறார்? அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது தான் கொடுத்துருக்கிறார். எப்பவுமே நடக்கும்போது உருன்னு போகிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. யார் பார்த்தும் சிரிக்கிறதில்லை, யார் பார்த்தும் ஒரு தோத்திரம் பண்ணுறதில்லை, யார் பார்த்தும் என்ன பண்ணுறதில்ல, பேசுறது கிடையாது. சொல்லுவாங்க, வாழ்வு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம், மழையை வரலாம் கூட கொடை பூசின்னு போவாங்களாம். நல்லா அந்த அம்மா திடீர்னு பார்த்தா கொடையில் போயின்னு இருக்கும். என்னம்மா கொடை ரொம்ப வெயிலாக இருக்குது, அம்மா இவ்வளோ நாளாக வெயிலில் தான் நம்ம நடந்துட்டு இருந்தேன். அது அப்போது, நான் சொல்கிறது இப்போ நாங்கள்லாம் கொடை பூச்சின்னு தான் போவோம். வாழ்வு வந்துட்டா சுய புத்தின் மேல் மனுஷன் சாயும் பொழுது தேவ அன்பை விட்டு விலகி போகிறான். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சுய புத்தியில் சாய்ந்த மனிதனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஒரு மனிதன் உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனிடத்தில் கொடுக்கும் பொழுது ரொம்ப உண்மையாய் எல்லா காரியத்தையும் அற்புதமாய் நேர்த்தியாய் செய்தார். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பணியில் அவர்கள் தான் நிற்கணும், அவர்கள் செய்ய வேண்டிய இடத்தில் அவர்கள் தான் உட்கார வேண்டும். அதை மீறி அவங்க தான் பண்ணமா, நான் பண்ணக்கூடாதா, எனக்கு எல்லாருக்கும் நானும் பண்ணுவேன்ட்டு போய் பண்ணி தேவையில்லாத வம்பு வாங்கிட்டு வந்த ஆள் தான் இவர் உசியா ராஜா. 26:16 தனக்கு கேடு உண்டாக மட்டும் தன்னுடைய மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். 18வது வசனம். யாருங்க எதிர்த்து நிற்குது? ராஜாவாகி உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும்
பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே இது மேன்மையாக லபியாது என்றார்கள். உசியா தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன அந்த மாத்திரத்தில் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருக்கு கோபம் வருது. நம்ம நியாயத்தை பேசும்போது, உண்மையை சொல்லும்போது என்ன வரும்? நிறைய பேருக்கு இவர் நாடா உன்னை எல்லாத்துக்கும் சாபம் விட்டுனுக்கிறாரு, உங்களுக்கு எனக்கு ஆசை அவங்களெல்லாம் சாபம் விடணுன்ட்டு. நீங்களாம் நல்லா இருக்கணுங்க, கூடிய இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் பல சூழ்நிலைகளில் எல்லா இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிற வரைக்கும் தான், இது வரைக்கும் வரலாம். இது மேலே ஏறி ஆட்டம் போட்டால் என்ன வருது? பாஸ்டர் இருக்கும், இது மேலே ஏறிட்டோம் அப்படின்னா கர்த்தர் எனக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்குறோ அந்த இடத்துல நான் இருக்கணும். அதை தாண்டி அதுன்னா அது ஒன்றும் கிடையாது, நானும் ஏறி போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை, ஒரு மேட்டின்மை வரும்போது, ஒரு பெருமை வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது, சுய புத்தியின் மேல் இந்த உசியா ராஜா சாய்ந்தான். என்னைக்கு அவன் உண்மையாய் நடந்தானோ அப்போ கர்த்தர் கூட தான் இருந்தார், அவர் நடத்தினார். கர்த்தர் தான் அவர் நடத்துகிறார், அற்புதமாக நடத்தினார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், ஊழியக்காரருடைய ஆலோசனை இல்லாமல் சுய புத்தியின் மேல் சாய்ந்த உசியாவின் நிலைமை பாருங்க. தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபப்பீடத்தின் முன்பு நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய வழிநடத்தின்படி நடக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. நமக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக வரும். எல்லாருமே கர்த்தர் உங்களை இதே நிலைமையில் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி கூரை வீட்டில் இருக்கிறதுனா கட்டாயம் கர்த்தர் உங்களை மாடி வீட்டுக்கு கொண்டு போவார். இன்றைக்கி சைக்கிளில் போகிற நாளைக்கு டூ வீலரில் போவீங்க, நாளைக்கு டூ வீலரில் போகிற நாளைக்கு காரில் போவீங்க, காரில் போகிற நாளைக்கு பென்ஸ் காரில் போவீங்க, பென்ஸ் காரில் போகிற நாளைக்கு ஃப்ளைட்டில் போவீங்க. கர்த்தர் உங்களை அடுத்தடுத்து நிலைமைக்கு ஆசீர்வதித்து கொண்டு போவார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் கூரை வீட்டில் எப்படி இருந்தனோ அதே தாழ்மையோடு, அதே அன்போடு கூட எல்லாரிடத்திலும் பேசணும், அதே அன்போடு கூட பழகணும். அப்போ தான் உசியாவுக்கு வந்த ஒரு நிலைமை நமக்கு வராது. உசியா சுய புத்தின் மேல் சாராரு. அவருக்கு நல்ல ராஜாவாக ஆகிட்டு, ரொம்ப ராஜாவாக இருக்கிற, நான் ராஜாங்க, நீ தான் தம்பி, நீ எல்லாம் காட்டணுன்ற அவசியம் இல்லை, நானும் காட்டலாம், நான் ராஜா இல்லை, தூபம் காட்டணும், நீ தான் காட்டணும், நானும் காட்டுறேன், கூட பிடிக்கணும், கோவப்பட்டு நான் தூபம் காட்டுறேன், ஆண்டர் நான் காட்டின ஏற்றுக்க மாட்டாரா? அவரு நாங்கள் பண்ண ஆண்டர் கேட்க மாட்டாரா? பாஸ்ட்டு தான் பண்ணமா? கடவுள் சொல்லிட்டுங்களா? ஆண்டவர் நியமித்திருக்கிறார்னா அது அவங்க தான் பண்ண. சுயபுத்தின் மேல் சாய்ந்து நம்ம பண்ணும்பொழுது, இந்த உசியா சுயபுத்தின் மேல் சாய்ஞ்சதுனால என்ன ஆச்சு? அவருக்கு குஷ்டரோகம் தோன்றிச்சு. 1ஆம் தேதி அதுவும் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். சுய புத்தியில் வழி நடக்கிறவங்களுக்கு இதுதான் நடக்கும். இதுதான் உசியாவின் நிலைமை. சுய புத்தியின் மேல் சாய்ந்த உசியாவின் நிலைமை இது. நம்ம சுய புத்தியில் நடக்கக்கூடாது, கர்த்தரோடு கூட நடக்கணும். 2வது, மனிதர்களால் நடத்தப்படுகிறது. மனிதர்களால் நடத்தப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இதை சுய புத்தியில் நடக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இவங்க மனிதர்களால் நடத்தப்படுகிறவர்கள். இவங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இவங்க என்னன்னா, யாருன்னா ஒருத்தர், அதாவது ஒட்டு உண்ணி மாதிரி, அந்த உனி இருக்குது பாரு, நாய் உனி, அது நாய் மேலே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பலனே. கீழே வந்துச்சு நம்ம பாட்டு என்ன பண்ணுறோம், நசுக்கி போடுறோம். நேற்றுக்கு ஒரு நேரம் நசுக்கின்றாங்க. நாய் மேலே இருக்கிற ஒட்டுண்ணி மாதிரி அது அது யாருன்னா ஒருத்தர் தொத்தினே இருக்கும், யாருன்னா ஒருத்தர் பிடிச்சிக்கினே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, இது பாரு, இதுக்கு நான் வேலை அவர் வரைக்கும் அவங்க கூட சுற்றினே இருக்கோம், அதுக்கப்புறம் பாரு இங்கே வந்துடும் அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி வேலை முடிஞ்சு போயிருக்கேன். அண்ணா உனக்கு நீ சும்மா பண்ண காசு வாங்கி தானே பண்ணணும். நம்ம காசுக்காக பண்ணுறோம். அன்பு, ஒரு சந்தோஷம், சகோதரி நம்ம சகோதரனை பண்ணால் அது சும்மாவை பண்ணாங்க, சும்மாவை செஞ்சாங்க, எல்லாம் காசு வாங்கி தான் பண்ணாங்க. அம்மா இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ சிஸ்டர்னா சும்மா எல்லாம் காசு கொடுத்தாங்க பண்ணாங்க, சும்மாலாம் யாரும் பண்ணலைங்க. சும்மா கூட யாரும் பண்ண முடியாது, நீ காசு கொடுத்து கூட அதெல்லாம் பண்ண முடியாது.
ஏன்னா உன் மேலே இருக்கிற அன்பில் அவங்க எல்லாத்தையும் உனக்கு பண்ணுறாங்க. நம்ம போய் என்ன பண்ணுறோம், எவ்வளோ உரிய முடியுமோ நல்லா ரத்தத்தை உறிஞ்சு அட்டை மாதிரி உறிஞ்சு போட்டு பலவீனப்படும்பொழுது குறைவுப்படும்போது விட்டு இன்னும் யாருன்னா வெயிட் ஆகிறாங்களா அவங்கள போய் பூசிக்கிறது. இவங்க யாருன்னா மனுஷனால் நடத்தக்கூடியவர், நடத்தப்படுகிறவர்கள். இப்படி தாவீது ஒரு மனுஷன் பாருங்கள். 2 சாமுவேல் 16:23 தாவீது அகித்தோபேல் என்கிற மனிதன் கொடுக்கிற ஆலோசனைப்படி நடந்ததுனால தாவீது அந்த இடத்துல எந்த மனிதனுடைய ஆலோசனை கூட வச்சிட்டு இருக்கிறார் தாவீது. அவரை அகித்தோபேலை கூட வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறார். அவரோட ஃப்ரெண்டு. இவர் எது கேட்டாலுமே நான் அதை சொல்லுவாங்க. இவர்கிட்ட கேட்டால் அவரை பற்றி தெரியும், அவர்கிட்ட கேட்டால் இவரை பற்றி தெரியும். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. ஏன்னா இவர் அவருடைய ஆலோசனை இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார். நம்ம யோசிப்போம், நம்ம சொல்லுவோம், ஐயா எங்கள் வீட்டுக்கு அவர்கிட்ட கேட்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் ஐயா, அவர்கிட்ட பேசாமல் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷம், தப்பு கிடையாது. அது 2 பேருமா சேர்ந்து தேவ ஆலோசனையோட பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியமோ தவிர நீங்கள் அவர் ஆலோசனை கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த தாவீது ஆண்டவரை விட தன்னுடைய சிநேகிதன், தன்னுடைய நட்பு, தன்னுடைய நண்பன், இன்னைக்கு அம்மா பண்ணுற அட்வைஸு நம்மளுக்கு பிடிக்காது, பாஸ்டர் பண்ணுற அட்வைஸு பிடிக்காது. அதுவே நண்பனோ நண்பியோ பண்ணால் நான் அழகா என் கண்ணை நீ திறந்துட்டு, அப்போ நாங்கள்லாம் சொன்னோமே, அப்போ உங்கள் கண்ணு திறக்கலையா? நண்பர் சொன்னால் தான் கண்ணு திறக்குது, நண்பி சொன்னால் தான் கண்ணு திறக்குது. இப்போ பாஸ்டர் சொல்கிறது, அப்பா அம்மா சொல்கிற போதெல்லாம் உங்களுக்கு கண்ணு திறக்க முடியாதா? எந்த மனிதன், எந்த நண்பன் அகித்தோபேல் என்கிற எந்த நண்பன் அவரோடு கூட நெருக்கமாக இருந்தாரோ அதே நண்பனுக்கு தான் இவர் எதிரியாக மாறுறார். மனுஷனுடைய வழிநடத்துதல் எங்களெல்லாம் பிரிக்கவே முடியாதுன்றது. என்னைக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க வில்லங்கம். எங்கெல்லாம் இணைப்பிறையாத நட்பு, என் பேர் அவன் கையில் இருக்கும், அவன் பேர் என் நெஞ்சில் இருக்கும், நான் என் தலையில் கூட எழுதிக்குவேன். என் நட்புங்க என்னெல்லாம் பிரிக்கவே முடியாது, நாங்கள்லாம் நகையும் சதையுமானவர்கள். அப்படிப்பட்டவங்கெல்லாம் இதே பைபிள் எடுத்து வந்து உக்காந்துக்கிறாங்க. இப்போது சிஸ்டர் நான் நிறைய நகை சதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம். கிடையாது, அவரை விட நல்ல நண்பன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எதிரியாக மாறிடுறாங்க. அவங்க பேசுறதுலாம் தப்பு, நீ பண்ண தப்பு தான்றான். யாரோ கூட சேர்ந்துக்கணுன்னு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறார். நம்ம வாசிப்போம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஐயோ இங்கே பாருங்க, ஐயோ என்ன சொல்கிறது பாருங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற ஆலோசனை எப்படி இருந்துச்சான் பிரதர்? அப்படியே தேவனுடைய ஆலோசனை போல இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே பாஸ்டர் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆண்டவரே, ஐயா கொண்டு பேசலாம் கூட, இந்த சகோதரி கொண்டு எனக்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களே, அப்படியே தேவன் பேசுகிறதை போல இருக்கும். அப்படி அகிபேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இவங்க 2 பேரும் அவங்க சொல்கிறது எல்லாமே அவர் அப்படியே தாவீது அப்படியே கண்மூடித்தனமா, நண்பன் சொல்லிட்டானா பேக்கெட்டில் இருக்கிறது என் பர்ஸை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நான் என் பர்ஸு என் நம்பிக்கைக்கு உரியவன் அவன்கிட்ட நீ கொடுத்து அனுப்பலாம். பர்ஸெலாம் கொடுத்தா திரும்பி கொடுத்துருவான். அதில் என்ன இருக்க போகுது? 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்க போகுது. ஏடிஎம் கார்டு குத்தினா திருப்பி கொடுத்துருவான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பத்திரத்தை குத்தினா கொடுக்க மாட்டான். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவன் கொடுத்துருப்பானே, இதுக்கு தான் நண்பா காத்திருந்து இவ்வளோ நாளா பெருசாக வச்சேன் பார்த்தியா உனக்கு ஒரு ஆப்பு, இதுக்கு தான் எப்படி நேசிச்சானோ அப்படியே எதிரிய மாட்டாங்க. மனுஷனுடைய வழி நடத்துதல், மனுஷன் நடத்தினா என்றைக்காக இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய லீடிங்கில் நம்ம இருக்கிறோன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம யார் மேலே தான் சாஞ்சிருக்கணும்? ஆண்டவரை சார்ந்திருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் பார்த்துக்குவார், அந்த மனுஷன் பார்த்துக்குவார், நம்மளுக்கு பிரச்சனை தாங்க. இவர் அப்படி பண்ணார், பிரச்சனையில் மாட்டினார், அதோடு விட்டு வந்தார், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுடைய வழிநடத்துதல் இருக்கக்கூடாது, சுய புத்தியின் மேல் நடக்கிற வழிநடத்துதல் இருக்கக்கூடாது. இன்னொன்று ஆன்மீக வழிநடத்துதல்.
எப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எலியா, சாமுவேல், எலிசா தீர்க்கதரிசிகள்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து ஒவ்வொருகள் வருகிறார்கள் இல்லை. இந்த ஏலினிடத்தில் இந்த சாமுவேல் வளருகிறார், ஆன்மீகமாய் வழிநடத்துகிறார். இந்த சாமுவேல் சின்ன வயசுலேருந்து எங்கே வளர்றாரு? சர்ச்சில் வளர்றாரு, ஆலயத்தில் வளர்றாரு. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகமான வழிநடத்துதல், ஸ்பிரிச்சுவலாக அவங்கள வழிநடத்துறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்துது. நமக்கு நண்பர்கள் யாராக இருக்கணும்னா நல்ல ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கணும். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கிறார்களா? நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம சபையில், நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு ஆவிக்குரிய நண்பர்களை நம்ம தேடி அவர்களோடு கூட இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். இந்த சாமுவேல் சின்ன வயதிலிருந்தே ஆலயத்திலே வளருகிறார். அந்த ஏலியின் இடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தான் நிறைய ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரர்கள் கிட்ட இருந்து முதல்ல ஊழியம் செய்து அதை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க பாஸ்டர் ஆகுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற எளிமை, அவங்கக்கிட்ட இருக்கிற தாழ்மை. சில பேருக்கு ஆன்மீக வழிநடத்துதல்ன்றது கர்த்தரை அவங்க எப்பவுமே வந்து என்ன சார்ந்துருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரர் என்ன சார்ந்துருன்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தரை சார்ந்திருந்து காண்பித்து கொடுக்குறவங்க தான் ஒரு நல்ல ஆன்மீக தலைவராக இருக்க முடியும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சாமுவேல், எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள். இயேசு நல்ல ஒரு ஆன்மீக தலைவர். அவர் நல்ல ஒரு ஆன்மீகத்தை இந்த உலகத்தில், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அவர் மாத்திரமல்ல, தனக்குரிய சீஷர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆன்மீகத்தை காண்பிக்கும்படி, நான் அல்ல என்னுடைய பிதாவின் சித்தம். பிதா யார்? அவர் தான். ஆனால் அவர்களுக்கு வழி நடத்தணுன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சித்தத்தின்படி அவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவங்க உபவாசிக்கணுன்றதுக்காக அவங்க உபவாசிக்கிறாரு, அவங்க பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவங்க ஜெபம் பண்ணணும், அவங்க விடுதலை கொடுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் அவர்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறார் ஆண்டவர். அவங்கள வழி நடத்துகிறார். தாழ்மைனா என்ன, எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல நம்ம வாயை திறக்காமல் இருக்கணும், இது எல்லாத்தையுமே இயேசுவின் இடத்திலிருந்து தன்னுடைய சீஷர்கள் கண்டு கொண்டார். ஒரு ஆன்மீக வழிநடத்துதல் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆன்மீக வழிநடத்துதல் இருக்கணும். ரெண்டு இருக்கக்கூடாது, ரெண்டு இருக்கணும். ஆன்மீக வழிநடத்துதல் இருக்கணும். இருக்கக்கூடாது ரெண்டு என்னது? சுய புத்தியில் நடக்கிறதும் மனிதல் நடக்கிறதும் இருக்கக்கூடாது. ரெண்டு இருக்கணும். ஒன்று வந்து இந்த ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவலாக வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது வந்து கர்த்தர் தான் நம்ம நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம நடத்துகிறார். எப்படி கர்த்தர் நடத்துகிறத ஒரு 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 உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஏரோதிடத்தில் போய் அவங்க கேட்குறாங்க, இங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அந்த ராஜாவை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். நாங்கள்லாம் யார்? வானசாஸ்திரிகள் சொல்லும் பொழுது அவருக்கு வந்து நம்மளை தோக்கறித்து ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். யார் அந்த ராஜா? அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டு வாங்க, வரும்போது என்கிட்ட எங்கே இருக்கிறன்னு வந்து தகவலில் சொல்லுங்கன்றாங்க. என்னத்துக்கு? அந்த குழந்தைய கொன்னணும். ஏன்னா நம்மளை எதுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கிறான்னா அவனை கொன்னணும்ல. மனுஷ நீதி அதானே, நம்ம அப்படி தானே. நம்மளை விட ஒருத்தன் வளர்றான்னா உடனே அவனை என்ன பண்ணோம்? அவனை காலி பண்ணோம். அவன் எப்படி வளரலாம்? அவன் எப்படி பேசலாம்? அவன் எப்படி முன்னேறலாம்? கர்த்தருடைய பிள்ளைங்க என்றைக்குமே அப்படி நினைக்கக்கூடாது. மற்றவங்கள முன்னேற்றி விடுகிறவங்கள தான் நம்ம இருக்கணுமோ தவிர மற்றவங்கள காலவாரி விடுறவங்கள நம்ம இருக்கக்கூடாது. இந்த யோரோதுக்குள்ளேருந்து கெட்ட சிந்தனை பாருங்கள். கொஞ்சம் தொலைவு நடந்து போகும்பொழுது தேவதூதர்கள் அவர்களுக்கு தோன்றி சொல்லுகிறார்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை பார்த்தீங்க, திரும்ப அந்த பக்கமாக என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன்னா அவன் அப்படியே பிசாசு மாதிரி வகை தேடி கொண்டிருக்கிறான். நீங்கள் வந்த வழி போகாமல் வேறு வழியாக போங்க. இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். அல்லேலூயா. சில இடத்துக்கெல்லாம் எனக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதியே கொடுக்க மாட்டார். சில வாசல்லாம் மிதிக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டார். நீ போகாதன்னா போகாத, அமைதியாக உட்காந்து தோத்திரம் பண்ணினு, அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணு.
நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற? நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. போது எப்போது என்று காத்திருந்த மனசு போல இவர் காத்துனுக்கிறார். எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, வந்து சொன்ன உடனே காலி பண்ணிடணும். ஆண்டவர் தான் நத்தினுக்கிறாரு. அவங்கள நட்சத்திர அடையில் கொடுத்து நடத்துறாரு. அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்த வந்து சேர்றாங்க. பார்த்த உடனே முடித்த உடனே கிளம்பும்போது சொல்கிறாரு, அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமே போயிடுங்க. நம்மளை கரெக்டாக சொல்லுவார், வந்தியாம்மா இங்கே பார்த்துட்டியா, இந்த பக்கமே போ, இந்த பக்கம் போவா, திரும்ப நீ திரும்ப அந்த பக்கம் வந்தால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது 2 பேர் அங்கே நிற்கிறான். அதனால் என்ன பண்ணு, உன் மனசில் கடவுள் பேசுவார், இந்த பக்கம் போகாத, வந்துட்டியா அப்படியே போயிடு. சில நேரத்தில் என்ன பண்ணுவார், அந்த பக்கம் போகாத அப்படியே போடணுவார். மிருதத்தில் பேசுவாருங்க ஆண்டவர். கர்த்தருடைய வழிநடத்து அப்படி யாருக்கெல்லாம் உண்டாயிருக்குது மனசில். கர்த்தர் யாருக்கெல்லாம் பேசியிருக்கிறாரு. நான் நினச்சிருக்கிறேன், நல்ல வேலைங்க கர்த்தர் என்னை எச்சரித்தார், நான் போயிருந்தா எனக்கும் பெரிய பெரிய விபத்துலாம் நடந்திருக்குது. எல்லாரும் ஆச்சரியப்பண்ண தெரியுமா, இவன் எப்படி எஸ்கேப் பண்ணான்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க. எனக்கே தெரியாது. நம்ம சாமர்த்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப டேலண்ட்டு, ரொம்ப சாமர்த்தியமாக தப்பி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்குதுன்னா கரெக்டாக பிரச்சனை இருக்கிற இடத்துல மட்டும் என்னை இருக்க விட மாட்டார் ஆண்டவர். ஆனால் எப்பவுமே அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆனால் பிரச்சனை நடக்கிறப்ப நான் இருந்திருக்க மாட்டேன். அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவன் கரெக்டாக எஸ்கேப் ஆகிடுறான்டா, இவனுக்கு எப்படா தெரியுதுன்னு. எனக்கே தெரியாது. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு வேலை வச்சுருப்பார் ஆண்டவர். நான் இந்த வேலைக்கு அவங்ககிட்ட வரேன்னு சொல்லிவிட்டு, சார் என்னால் வரமா, நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். அவனுங்க கரெக்டாக அன்றைக்கி போய் மாட்டிக்கின்னு இருப்பான். அவன் சொல்லுவான், கரெக்டாக பிரச்சனை வர நேரத்தில் நீ எஸ்கேப் ஆகுற, உனக்கு இங்கே எதனா ஸ்பை வச்சுக்கிறேன்னு கேட்பான். ஸ்பையும் வைக்கல, கையும் வைக்கலண்ணா, எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். நான் ஜோம் பண்ணுவேன், சில நேரத்தில் கடவுள் அங்கே போகாதன்னுவார், நான் வேறு வேலை கொடுத்துருவார். நம்மளுக்கு அசைன்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இருக்கும் பாருங்கள். இந்த ஏன் செய்ய முடியல அப்படின்னா, சில விஷயத்துக்கெல்லாம் ஏன் போக முடியலன்னா, நீ இது பண்ணாத, இது பண்ணிட்டு இருந்தேன்னா நீ அதுக்கு போக மாட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டுங்கெல்லாம் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு வேற எங்கன்னா போயின்னுக்கிறோம். போய் பிரச்சனையில் மாட்டிக்கின்னு, ஆண்டவரே நான் போவாதேன்னு சொன்னேன், நீ போய் இப்படி நான் என்ன பண்ணுறது? அதனால் கடவுளுடைய வழிநடத்துதல் உங்கள் வாழ்வில் நிறைவாக இருக்கணும். இது நிறைய இருக்குதுங்க. கர்த்தர் நடத்தினார்ன்றதுக்கு பல ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாரையும் எப்படிலாம் கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு. உங்களை அவர் நடத்தாமல் போயிடுவாரா? அவர் எப்படி நடத்துவார்னா, நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை திருப்தி ஆக்கி, உங்கள் எலும்புகளை நிலமுடதாக்கி, உங்களை வற்றாத நீரூற்று போல ஆண்டவர் ஒரு செழிப்பான தோட்டமாக உங்களை வைப்பார். வனாந்திரம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் உங்களை செழிப்பாய் ஆசீர்வதிப்பார். நீரூற்றாக பூத்து காய்த்து குலுங்குகிற தோட்டமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருடைய பண்ணையாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுமா, நித்தமும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். ஏசாயா 58:11 கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். பக்கத்தில் சந்தோஷமாக சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் நடத்துவாருங்க. என்ன ஒரு சந்தோஷம், ஆனந்தம் பாருங்க. பக்கத்தில் சொன்னீங்களா, நித்தமும் உங்களை நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். குறைவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் உங்களை நிறைவாய் நடத்துவார். யாவரும் எழுந்து நின்று